எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு மிகப்பெரும் அளவுக்கு பேர் அதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து லோகேஷ் கனகராஜ், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். எதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு நாம் அடுத்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை லோகேஷ் கனகராஜ் சொன்னது தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் அந்த கருத்தை பற்றி தெரிந்த உடனே என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடைசியாக தெரிந்து கொள்ளப் போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவியும் சங்கீதாவும் தளபதியும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜ் மூலமாகவே வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் தான். நம்முடைய தமிழகத்தில் எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை பற்றி பேசாதவங்க வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது. எல்லாருமே இதை பற்றி பேசிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திபன் அவர்கள் ரீசெண்டாக சொன்ன ஒரு கருத்து மிகப்பெரும் அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருந்தார். நான் ஒரு நாயுடு கேஸ்ட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி மேடையிலே சொல்லியிருந்தார். இது மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்திபன் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர். பொதுவாகவே தமிழர்கள் சாதிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய குறிக்கோளாகவும் கொள்கையாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையை வைத்து கொண்ட இந்த திராவிட கட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற திமுகவை சேர்ந்த பார்த்திபன் அவர்கள் தான் ஒரு நாயுடு அப்படிங்கிற வெளிப்படையாக அந்த ஒரு குறிப்பிட்ட மேடையில் சொல்லியிருப்பார். உடனடியாக கீழே இருந்து வந்த பாக்கியராஜ் அவர்கள் தான் இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இத்தனைக்கும் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன், நான் தமிழன் கிடையாது அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய இத்தனை நாள் நாம் எல்லாருமே தமிழர்கள் நினச்சிக்கிட்டு இருந்த அனைவருமே ஓப்பனாக நான் இந்த ஜாதிக்காரங்க, நான் அந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெளிவாக தெரிய வருது. இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட பார்த்திபன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு கருத்தை த்ரிஷா மேலே சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தவை நீ வீட்டிலேயே குந்தவை, இங்கே பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மை சொல்லப்போனால் இது ரொம்பவே ஒரு மோசமான கருத்து. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சமூகத்தில் இத்தனை பேர் மத்தியில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெண்ணை பார்த்து குந்தவை, வீட்டில் குந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவருடைய மனைவியை பார்த்தோ அவருடைய தங்கையை பார்த்தோ இல்லை அவர் வீட்டு குடும்பத்து பெண்களை பார்த்தோ சொல்லியிருந்தா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் இன்னொரு பெண்ணை பார்த்து இவ்வளோ சுலபமாக சொல்லியிருக்காரு. அதற்கு அவர் கொடுத்த விளக்கமும் அதற்கு அவர் கொடுத்த ஒரு காரணமும் என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் வேணுமே சொல்லல கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயரில் த்ரிஷாவுடைய ஃபோட்டோ வந்துச்சு. அந்த த்ரிஷாவுடைய ஃபோட்டோ வந்த உடனே என்ன சொல்கிறதுன்னு நான் யோசித்தேன். அப்போ குந்தவை, வீட்லேயே குந்தவை அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், அதற்கு மேலே எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் இது எவ்வளோ கேவலமான அருவருப்பான விஷயத்தை பார்த்திபன் அவர்கள் உள்ளே வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இத்தனை நாள் தமிழ்னு தமிழ் மூலமாகவே பிழைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமைன்னு பேசிக்கிட்டு தமிழுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன அவமானங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திபன் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட பார்த்திபன் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களை ஏன் அப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரும் அளவுக்கு விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த விளக்கத்திலையும் த்ரிஷா அவர்களை மீண்டும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தார். இவர் எதனால் மீண்டும் சுற்றி வளைச்சி த்ரிஷா அவர்களையே அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தமிழக மக்கள் இதை எல்லாத்தையுமே ஈஸியாக மறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது இதில் துக்ககரமான விஷயம். ஆனால் இதையெல்லாம் மறக்காமல் தமிழக மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்திபன் அவர்களுக்கு உரிய தண்டனை கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அதே மாதிரி நேயர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் இது தெரியாமல் பண்ணல அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் வெளியே வந்திருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பார்த்திபன் அவர்களே தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஈவெண்ட் ஆர்கனைசேஷன்கிட்ட போய் த்ரிஷா அவர்களுடைய ஃபோட்டோவை சேருங்க அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாராம். அதனால தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் த்ரிஷாவுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணாங்களாம். ஆட் பண்ணிவிட்டு அவரே கருத்து சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ஃபோட்டோவை பார்த்து எதர்ச்சியாக சொன்ன அப்படிங்கிற விஷயத்தை
சமூக வலைத்தளங்களில் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம அடுத்து தெரிந்து கொள்ள போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா அவர்கள் இவங்களை பற்றின பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விவகாரம் குறித்து கருத்து சொல்கிறதுக்கு உண்மையான தகுதி படைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் தான் லியோ படத்தில் தளபதி விஜய் மற்றும் த்ரிஷாவை இருவரையுமே வைத்து ஒரு படம் எடுத்திருப்பார். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் குடும்பத்தினரும் தளபதி விஜயுடைய குடும்பத்தினரும், அதாவது தளபதி விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள், இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாகவே மிக பெரும் அளவுக்கு நல்ல ஒரு நெருக்கம் கொண்டவங்களாம், ரொம்பவே அன்பு பாசம் வச்சவங்களாம், உண்மையான அண்ணன் தம்பி குடும்பம் போன்று பழகக்கூடியவர்களாம். இப்படி இருக்கிறப்ப லோகேஷ் கனகராஜ் சொன்ன விஷயம் தான் நேர்களே இப்போ மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவர் சொல்லியிருக்கிறதா சமூக வலைத்தளங்களில் அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் சங்கீதா அவர்களும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே மிக பெரும் அளவுக்கு குற்ற உணர்ச்சியில் அவர் ஆளாகிட்டாராம். ஒருவேளை லியோ படத்தில் த்ரிஷா அவர்களை நம்ம நடிக்க வச்சதுனால தளபதி விஜய்க்கும் த்ரிஷா அவர்களுக்கும் அதிகப்படியான இந்த ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வர அதாவது ரூமர்ஸ்லாம் அதிகப்படியாக வெளியே வர சங்கீதா மேடம் ரொம்பவே கோச்சிக்கிட்டு அதனால் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும் அளவுக்கு கவலை விட்டுட்டாராம். கூட இருந்த சக நடிகர்கள் மற்றும் கூட இருந்த சக டைரக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதற்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னதாக அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது. ஏன்னா அண்ணனும் அண்ணியும் தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்பட்டவன் நான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு மட்டும் கிடையாது, அண்ணியான சங்கீதா மேடமுக்கும் நான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஃபேனாக தான் இருந்திருக்கிறேன். இவங்களுடைய குடும்பத்துக்கு நடுவில் டைவர்ஸ் ஏற்படுறதுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருந்திருந்தால் அதை விட ஒரு மோசமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் இந்த ஒரு காம்போவுக்கு நான் மிக பெரும் அளவுக்கு ரசிகன். அதனால தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் த்ரிஷா அவர்கள் தான் வேணும் அப்படிங்கிறதுல நான் அவ்வளோ விடாப்பிடியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அது தளபதி விஜய் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு முடிவை எடுத்துருக்க மாட்டேன். லியோ படத்தில் த்ரிஷாவுக்கு பதிலாக வேறு யாரையாவது நான் கமிட் பண்ணியிருப்பேன். தளபதி விஜய் அவர்களை பார்த்தா இது சம்மந்தப்பட்டு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பேசுகிறதுக்கு எனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா இதை பற்றி நான் வெளிப்படையாக பேசி நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. இதை பற்றி தான் நேயர்களே இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் தான் இதற்கு காரணமாக? லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தில் த்ரிஷாவையும் தளபதியும் சேர்த்து நடிக்க வச்சு தான் இவங்களோட டைவர்ஸுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாரா? இவங்க இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப முக்கியமாக சங்கீதா அவர்கள் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது நிறுத்திக்கிட்டாங்க. அதற்கு முன்னாடி அனைத்து ஆடியோ லான்ச்சிலும் கலந்துக்கிட்டவங்க த்ரிஷா என்னைக்கு படத்தில் சேர்த்து நடிக்க ஆரம்பித்தாங்களோ ஆடியோ லான்ச்சில் நடக்க நிறுத்திக்கிட்டாங்க, கலந்து கொள்வது நிறுத்திக்கிட்டாங்க. அப்போ லோகேஷ் கனகராஜ் தான் விஜய் மற்றும் சங்கீதாவுடைய டைவர்ஸுக்கு காரணமாக? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.